இன்னைக்கு நம்ம ஒரு சிலருக்கு மட்டும் அறிமுகமான அல்லது தெரிந்த பலருக்கு தெரியாத ஒரு ஆங்கில வார்த்தை, ஆனால் நான் அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ற ஒரு அம்சத்தை குறிக்கிற ஒரு வேர்ட மறுபடியும் நான் அனலைஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அந்த வார்த்தை வேற ஒன்றும் இல்லை, நெப்போட்டிசம். NEPOTISM. நெப்போட்டிசம். நெப்போட்டிசம் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு டிக்ஷனரி என்ன மீனிங் சொல்லுதுன்னா, யூசிங் யுவர் பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் டு கிவ் unfair advantage to your family, especially by giving them jobs அப்படின்னு ஒரு எளிமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது உங்களது குடும்பத்தினர் அல்லது இரத்த சொந்தங்கள் உறவுகளுக்காக அந்த காரணத்திற்காக மட்டும் வேறு எந்த தகுதியின் அடிப்படையிலும் இல்லாமல் அந்த தகுதியோடு இருப்பவர்கள் பலர் இருக்க இவர்களை கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுப்பதோ வேலையை கொடுப்பதோ அதிகாரத்தை கொடுப்பதோ அப்படிங்கிறது தான் நெப்போட்டிசம். உலக வரலாற்றில் பல புரட்சிகள், பல போராட்டங்கள், பல அரசியல் மாற்றங்கள், ரெனைசான்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக பல இடங்கள்ல அந்த நெப்போட்டிசம் இருந்திருக்குது. அந்த நெப்போட்டிசத்தோடைய நீட்சியா பார்த்தோம்னா அந்த பார்ஷியாலிட்டி, அது தமிழ் மாதிரி பலர் பேசிக்கும், பார்ஷியாலிட்டி, பயஸ், டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் வரும். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு சிமிலர் ஆன அர்த்தங்கள் இருப்பதாக தோன்றினாலும் கூட அந்த நெப்போட்டிசத்துக்கு கூடுதல் சிறப்பு என்னன்னா, அது இரத்த சொந்தமாக இருக்கும், உறவா இருக்கும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கும், அது மாதிரி வந்துடும். அதை நெருக்கி தான் இந்த ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் கூட போகிறது. கொஞ்சம் டிகிரி வேரிஸ். இதோடைய கண்டினியூட்டியாக இப்போலாம் ஃப்ளேட் நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெப்போட்டிசம் பேபி, நெப்போ பேபி அப்படின்னு அதை சுருக்கி நெப்போ பேபி, NEPO, அப்புறம் பேபி போட்டுக்குவாங்க. நெப்போட்டிசம் பேபி அது நெப்போ பேபினா, நம்ம எந்த அரசியல் கட்சியையும் எந்த தலைவர்களையும் அவங்க குடும்பத்தை யாரை பற்றியும் சொல்ல தேவையில்லை. நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் கன்றாவிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தொண்டர்களா வாக்காளர்களா அவன் பாடுபட்டு ஒரு கட்சியை வளர்த்துருப்பானுங்க. வாழையா தாத்தா காலத்திலிருந்து பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் அதை எப்படி கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருவாங்க. தகுதியெல்லாம் அங்கே கிடையாது. அதிகாரம், பணம் இதுகளை வச்சுட்டு கொண்டு வர முடியும். அதை விட இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல எல்லாம் இங்கே அந்த நெப்போட்டிசத்துக்கு எதிராக வாரிசு அரசியலை கட்சி தொண்டர்கள் இத்தனை பேர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க தலைவர் அவர் பிள்ளைய அவர் பேரன்களையே தலைமைக்கு கொண்டு வராருன்னு ஒரு புரட்சி பண்ண ஒரு புரட்சியாளர்லாம் இருக்கிறார். அவர் கடைசியில் பார்த்தா அவர் பிள்ளைய கட்சிக்கு கொண்டு MP ஆக்கி, இது சாபக்கேடு. நம் நாட்டின் அரசியலில் ஒரு பெரிய சாபக்கேடு. அரசியலே அப்படின்னா நீங்க சொல்லவே வேணாம், வேற எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். ஒரு அதிகாரமிக்கவர், ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர், காலங்காலமாக பாரம்பரியமாக ஒரு தகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் இருப்பவர் அடுத்து அந்த பதவிக்கு ஒரு தகுதியானவரை கொண்டு வருவதை விட அவருக்கு பிறந்த பிள்ளை என்பத காரணத்திற்காகவே, அல்லது அவர் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை என்ற காரணத்திற்காகவே, சொந்தம் என்ற காரணத்திற்காகவே, மனைவி வழியில், கணவன் வழியில், மனைவியின் சகோதரன் வழியில், இப்படி இவர்களுடைய உறவில் வந்த பிள்ளைகள் என்ற காரணத்திற்காகவே பதவிகளை தூக்கி கொடுப்பது, அதிகாரத்தை கொடுப்பது, அவர்களை கோலோச்சுவதன் மூலம் பல தவறுகளுக்கு வழிவகுப்பது எல்லாம் நம் ஜனநாயகத்தில் ஒரு சாபக்கேடுதான். அந்த சாபக்கேட்டினை ரத்தின சுருக்கமாக சொல்வதற்கு பயன்படுகிற வார்த்தை தான் நெப்போட்டிசம். இப்படி நிறைய நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அந்த நெப்போட்டிசத்தை பேசுறப்ப சொன்னது யாராவது ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் நெப்போட்டிசம் புரிஞ்சுக்கோங்க. பகிரங்கமாக நம்ம அவர்களெல்லாம் சொன்னாலும் ஒன்றும் ஆக போறதில்லை, யாரும் திருந்த போறதில்லை. திருத்துற அளவுக்கு மக்களிடம் விழிப்புணர்வு இருக்கிறதாகவும் தெரியல. வரும்னு நம்புவோம்.
ஒருவேளை பெயர்களை சொல்லிலாம் பேசணும்னா கீழே நம்ம குடும்பத்தாரை கமெண்ட்ஸ் பகுதியில் கேவலமாக திட்டுறது மட்டும் நடக்கும். அதை தவிர்த்து விட்டு நம் நல்ல ஆங்கில வார்த்தைகளை நல்ல நோக்கத்தோடு நம்மை நாமே மேம்படுத்திக்கிற விதத்தில் ஒரு புரிதலோடு தெளிவாக பயணிக்க